மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களது பிறந்த தின விழாவை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவருடைய மறைவுக்கு பிறகு 24 வருடமாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து உயர்ந்த காரணத்தினால் அவர்களது பிறந்த நாள் விழாவை விவசாய தினமாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையிலே பல வருடங்களிலே பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம். பல வருடங்கள் இன்று நடப்பது போல விவசாய கருத்தரங்கம் நடைபெற்றது. இன்றைக்கு மிக சிறப்பாக கோவை மண்டலத்திலே கோயம்புத்தூரிலே ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களது பிறந்த தின விழா நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் விவசாய சங்கங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அழைத்து மரியாதை செய்து விவசாயத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த விவசாய கருத்தரங்கமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு அரங்கம் நிறைந்து மிக சிறப்பாக இந்த விழா தொடங்கியிருக்கிறது. விழாவினுடைய சிறப்பாக விவசாய சங்கங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்களெல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருடைய பெயரையெல்லாம் உங்களுக்கு பொழுது கொடுக்கப்படும். குறிப்பாக தமாகவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சொல்லேர் உழவன் கு. செல்லமுத்து அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர், நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய அமைப்பாளர் அன்னூர் திரு இளையராகவன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் சு. பழனிசாமி அவர்கள், அதே போல் அதனுடைய துணைத் தலைவர் திரு பெரியசாமி அவர்கள், தமிழக விவசாய சங்கத்தினுடைய கோவை மாவட்டத்தினுடைய செயலர் குணசேகரன் அவர்கள், அதே போல் நாராயணசாமி ஐயா அவர்கள் விவசாயக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்ட ஐயா தலைவர் நாராயணசாமி அவர்களது குடும்பத்திலிருந்து திருமதி என். ராதா நந்தகோபால் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய திரு ஏ.கே. மோகன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். விருந்தினராக அத்திக்கடவு திரு சுப்பிரமணியம் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறோம். மேலும் திரு செஞ்சேரிமலை உழவர் உற்பத்தி நிறுவனத்துடைய தலைவர் கதிரேசன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். பேராசிரியர் சம்பத் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய நீலகிரி மாவட்டத்திலிருந்து சிறு விவசாயிகளுடைய நலச்சங்கத்தினுடைய தலைவர் போஜன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மேலும் விவசாய சங்கத்தினுடைய பல்வேறு பிரதிநிதிகள் இங்கே வருகை புரிந்திருப்பது மிகுந்த மரியாதைக்குரிய நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களது விவசாய பிரிவிலிருந்து, அமைப்பிலிருந்து, பல்வேறு பிரிவிலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா வரதராஜனுங்க இப்படி ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழாவை வருடம் வருடம் மிக சிறப்பாக விவசாய தினமாக கொண்டாடுவது, விவசாயி சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையிலே எங்களுடைய இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள்
விவசாயம் சார்ந்த அரசாக 100% செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மத்திய அரசை பொறுத்தவரையிலே தொடர்ந்து விவசாயம் சார்ந்த அரசாக பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகளுடைய நலனுக்காக பணம் முதற்கொண்டு அவருடைய வங்கியில் செலுத்தக்கூடிய உரிய நிலையை ஏற்படுத்தி நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. மாநில அரசு விவசாயினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த 4 வருடம் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. சென்ற அதிமுக எடப்பாடியார் ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இடையே விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியின் மேல் மிகுந்த அதிருப்தி இருக்கிறது. சென்ற ஆட்சியிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை புரிந்து அறிந்து தெரிந்து நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாளர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலேயே விவசாயிகள் இந்த முறை ஆட்சி மாற்றத்திற்கு தயார் நிலையிலே இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகத்துடைய எல்லா பகுதியிலே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களும் ஆட்சி மாற்றத்திற்கு முதன்மை வாக்கை அளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு விவசாயிகளை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு பல தொடர் கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் அத்திக்கடவு அபிராசி திட்டத்தை போல் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் உட்பட நதிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அனைத்து விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இது அவசியம், அவசரம் என்று இந்த கூட்டம் கருதுகிறது. அனைத்து விவசாய இடுபொருட்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பதை அரசாங்கங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல போலி விதைகள் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கின்றன, வாழ்வாதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறது. 100% அது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உறுதியை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல மரபணு மாற்ற விதைகளை அறவே அனுமதிக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை பல. காலத்தின் அருமை கருதி ஒரு சிலவற்றை நான் கூறுகிறேன். இங்கே பேச இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் மிக தெளிவாக அதை பேச இருக்கிறார்கள். விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வரும் வனவிலங்குகளுக்கான யானை, காட்டுப்பன்றி, மயில், மான், சிறுத்தை போன்றவற்றை கட்டுப்படுத்த நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு ஆணையில் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுடைய வருத்தத்தை, வேதனையை தெரிவித்திருப்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நொய்யல் ஆறு சீர்படுத்திடவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றிடவும், கழிவுநீர் கலப்பதை தடுக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. அதிக அளவிலே பயன்படுத்தப்பட்டு வரும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்திட அதிக அளவில் நீர்நிலைகளை, காற்று, மண் மாசுடையதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக தென்னை விவசாயி அதிக அளவிலே பாதிக்கும் வெள்ளை ஈ, கேரள வாடல் நோய்
இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு புதிய தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தென்னை விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சென்னை சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படாத வண்ணம் சட்டத்திட்டங்களை கூட அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அரசு திட்டங்களை பொதுவாக அறிவிக்கும் போது விவசாயியுடைய வேண்டுகோள் கோரிக்கைகளை கேட்டு அதற்கேற்ற நிதிநிலையை உருவாக்கி வேளாண்மை பற்றி அமைக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் பேசுகிறப்ப நீங்கள்லாம் சொல்லிக்கலாம், நீங்கள்லாம் சொல்கிறது தான் நிறைய. பொதுவான கருத்து தமிழகத்தினுடைய நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. மற்ற இதெல்லாம் நிறைய இருக்குது, கொடுத்துருவாங்க. ரைட், நீங்கள் வேறு ஏதாவது பொலிட்டிக்கலாக கேட்டால் கேட்டுட்டு கூட்டத்தை ஆரம்பிக்கணும். ஐயா, நாங்கள் சார் மணி 5 போகுது. ஓட்டு திருட்டுங்கிற வார்த்தை மோசமான வார்த்தை. தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவித்த பின்னாடியும் ராகுலும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து ஓட்டு திருட்டுங்கிற இதை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை எதிர்த்தே செயல்படக்கூடிய வகையில் எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை தான் தற்போது காங்கிரஸ் கட்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது இந்திய மக்களுக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல அரசை, மக்கள் விரும்பும் அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடுநிலையான ஆணையம். அத்தகைய தேர்தல் ஆணையத்தையே தொடர்ந்து குற்றம் கூறி ஒரு பொய்யை தொடர்ந்து கூறினால் அது உண்மையாகிவிடும் என்று நினைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் செயல்பட தொடங்கினால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன? நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் அவருடைய கட்சியும் அதனை சார்ந்த கூட்டணியும் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. தோல்வியை அவர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள். அதனை மூடி மறைக்க ஒரு மிகப்பெரிய நாடகமாக, சதியாக இது நடக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இதனை சாதாரண வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழகத்திலேயே முறைகேடு நடந்திருக்கிறதா டீ ஸ்டாங்கிற ஒரு சமூக ஆர்வலர் சொல்கிறாங்களே. தமிழகத்திலே இந்த ஓட்டு இது ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டீ ஸ்டான் ஒரு சமூக ஆர்வலர். டீ ஸ்டாங்கிறவங்க வெளி மாநிலத்திலிருந்து வருபவர்கள். யாருக்காவது மத்திய அரசின் மீது கோபதாபம் இருந்தால் இப்போதெல்லாம் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது காட்டுவது ஒரு பெரிய விளம்பரமாகிவிட்டது. அதை தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். அது போன்ற சொல்பவர்களுக்கு தமிழகத்தில் என்ன நிலை என்று கூட தெரியுமா என்று தெரியும். அமைச்சர்கள் மீதான தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை கூட நீங்கள் பொதுவாக அமலாக்கத்துறையெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்ற ஒரு மிக முக்கியமான துறை. அந்த துறையை யாரும் இயக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. மத்திய அரசின் கீழ் செயல்பட்டாலும் தனிப்பட்ட முறையிலே இயங்கக்கூடிய மிக முக்கியமான துறைகள். நாட்டினுடைய வரி ஏய்ப்பை தடுக்கக்கூடிய துறைகள். அத்தகைய துறையினுடைய பணி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு, தனி மனிதர்களுக்கு
அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற செயல்பாடுகள். இதில் யாரும் குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற ரீதியிலே தான் நாடு போய் கொண்டிருக்கிறது. திமுக மீது வன்மம் வச்சு தான் இந்த அமலாக்கத்துறை திமுக மீது வன்மம் வச்சு திமுகவை முடக்கணுன்றதுக்காக இந்த நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் சில ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சிகளிலே பலர் மீது இது போன்ற செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்தது. அதனால் தனிப்பட்ட முறையிலே இதை காழ்ப்புணர்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இருக்க முடியாது. தமிழக ஆளுநர் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் போய் கம்பு சுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்காரு. முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் இது போன்று கம்பு சுத்தட்டும், தமிழகத்தில் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் பொதுவாக இந்தியாவிலே இருக்கின்ற முக்கிய பொறுப்புகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. அதற்கேற்றவாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை மக்கள் மதிக்கும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக முதல்வரும் தன்னுடைய பேச்சுக்களை அதற்கேற்றவாறு வைத்துக் கொள்வார் என்று நம்புகிறேன். அதிமுக ஒன்றிணைச்சு தேசிய ஜனநாயக கட்சி நீங்கள் வேலை செய்யறது தற்போது தமிழகத்துடைய அரசியல் சூழல் என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பல்வேறு ஒத்த கருத்துடைய கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து களத்திலே மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி தற்போது முதல் கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக வாக்காளர்கள் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களது வெற்றி சுற்றுப்பயணமே. கூட்டணி வரும் காலங்களிலே இன்னும் விரிவாக்கப்படும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக, பாஜக இணைந்து கூட்டணி சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இறுதி முடிவாக இருக்கும். திமுக கூட்டணியை உடைப்பதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி சதி செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணியை உடைக்கிறதுக்கு பல்வேறு வகைகளில் அதிமுக கூட்டணியை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. திமுக தன்னுடைய பயத்தை கூட்டணி கட்சிகளிடம் வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இதை மறைமுகமாக கூறுகிறது என்று நான் கருதுகிறேன். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தமிழக அரசுடைய நடவடிக்கை, ஏன்னா நாளைக்கு மறுபடியும் அந்த போராட்டம் தொடரும். தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயமான போராட்டம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளியது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தூய்மை பணியாளர்கள் மீது அரசு வைத்திருக்கின்ற மரியாதையை அது வெளிப்படுத்தியது, தவறான முறையில் வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்தியது. தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசுடைய கடமை. அதுக்கு முதல்ல குரல் கொடுத்த கட்சிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் ஒன்று. நான் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கட்சியினுடைய பிரதிநிதிகள் 2 முறை அவர்களை சென்று பார்த்து கோரிக்கைகளை கேட்டு ஆறுதல் கூறியிருக்கிறார். நீங்கள் புதிய கட்சி மாநாடு நடத்துவதற்கும் அவர் கட்சியை வலுப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஜனநாயகத்திலே உரிமை இருக்கிறது. அந்த பணியை அவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதனுடைய மாநாடு இந்த கூட்டம் இதெல்லாம் தேர்தல் இந்த அளவுக்கு எதிரொலிக்கிறது. ஏன்னா அவங்க இந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்றாங்க. அதிமுக சார்பில் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தினுடைய
வெற்றி அணி அதிமுக பாஜக கூட்டணி. அதனுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும். இதிலே ஒத்த கருத்துடையவர்களோடு சேர்ந்தால் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இந்த கூட்டணி வந்து விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த கட்சிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அது அந்த இறுதி முடிவை இன்னும் 4-5 மாதங்கள் கழித்து அதிமுக பொதுச் செயலாளரும் மத்திய பாஜகவும் இணைந்து எடுக்கும். அதேபோல் தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்லி பாஜக தலைமையும், இது வந்து கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமையும், இது வந்து தொடர்ந்து ஒரு 2-3 மாசமாக தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதில் உங்களுடைய நிலைப்பாடு? ஒத்த கருத்தோடு கூட்டணி செயல்பட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்களது முடிவுகள் ஒத்த கருத்தோடே அமையும். தேர்தல் நெருங்க வெற்றி கூட்டணி இன்னும் பிரகாசமாக தங்களுடைய நிலையை வெளிப்படுத்தும். இதுவரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சின்ற ஒரு பேச்சுக்கே இல்லாமல் அது ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் ஆட்சி அப்படின்னு சூழ்நிலை. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகளே ஒரு சில கட்சிகள் வந்து அதை வலியுறுத்திருக்காங்க. கூட்டணி ஆட்சி வரலாமா, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு. இன்னும் 6 மாதங்கள் கழித்து கூட்டணிகள் விரிவடையும். அதிமுக தலைமை பாஜக தலைமை இணைந்து முடிவெடுப்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்புடையது.